மீண்டும் மீண்டும் நாங்கள் தாய் டிவி நேரலை ஊடாக உறவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் உண்மையில சொல்ல போனா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். ஸோ பல உறவுகள் நம்முடைய சொந்தங்கள் அவருடைய குழந்தைங்க எல்லாம் வளர்ந்து இன்னைக்கு கிளாசிக்கல் டான்ஸை ஒரு ஸ்டேஜில் ஒரு போட்டி நடனத்தோடு இணைத்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ எல்லாரையும் மீண்டும் மீண்டும் சந்திக்கிற சந்தோஷம். வணக்கம். வா, குரல் ஓங்கி ஒலிக்குது. ஸோ சந்தோஷமா இருக்குது. எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. நாங்க இன்னைக்கு இங்க நாங்க ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணல, என்ன நிறைய பேர் இருப்பாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. பட் இங்க பார்க்கும்போது நிறைய டேலண்ட்ஸ், நிறைய பேர் சோலோல இருக்கட்டும், குரூப்ல இருக்கட்டும், நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ எங்களுக்குமே அது ரொம்ப ஊக்குவிக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு எங்களுக்கு. பட் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் நர்வஸா இருந்துச்சு ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி. பட் எப்படியோ ஆடி முடிச்சிட்டோம். நாங்க எல்லாருமே டீம் அன்னம்னு சொல்லிட்டு ஒரு டீம்ல இருக்கோம். ஸோ எல்லாருமே வெளியில ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸா இருக்காங்க, டாக்டர்ஸா இருக்கும், லாயர்ஸா இருக்கும், டீச்சர்ஸா இருக்கும். நாங்க எல்லாரும் டான்ஸுக்காக, அந்த ஒரு பேஷனுக்காக நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நாங்க பண்றோம். ஸோ டீம் அன்னம் எங்களோட கொரியோகிராஃபர் சிந்து சர்வன் சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு வர முடியல. பட் அவங்க தான் அந்த டீம் அன்னம் ஃபார்ம் பண்ணி நாங்க எல்லாருமே கூட சேர்ந்து ஆடுறது பண்றது. நாங்க நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய வெளிநாட்டுல போய் ஆடி இருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நாங்க அந்த டான்ஸ் அந்த ஒரு பேஷனுக்காக தான் நாங்க எல்லாருமே ஆடுறோம். ஸோ அதுதான். ஸோ உங்களுக்கு யாருடைய டான்ஸ் ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு யார் உங்களுடைய உங்களுடைய இன்ஸ்பிரேஷனா யார் இருக்காங்க? யார சொல்லுங்க. ஷை பண்ண வேண்டாம். நோ ஷை. யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கிளாசிக்கல் டான்ஸ்னு சொல்லும்போது யாராச்சும் ஒருத்தங்க சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க இல்லையா? இப்போ சோபனா மேமா பிடிக்கும், அதே மாதிரி வேற ருக்மணி அவங்கள பிடிக்கும். ஸ்ரீதேவி நித்யாலயால இருக்கிற ஹரணி ஜீவிதா, ஆமா ஆமா, நல்ல டான்ஸ். அவட்ட ஒரு ஆட்டம் ஒரு வித்தியாசமான ஆட்டம். அவட்ட அந்த அடிப்படை ஃபவுண்டேஷன் இருந்தாலும் she like ஒரு தனியாளா நிக்கிற மாதிரி. ஆமா ஆமா ஆமா, அதாவது ரொம்ப ஜெயிச்ச ஒரு ஆட்கள் இல்லையா? சோலோவா இருந்து பல்கலைக்கழக கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணி இருக்காங்க. இப்ப எல்லாம் படிச்சும் பிறகும் இப்ப தனியா அவருக்கு ஒரு பேர் எடுத்து போற மாதிரி இன்ஸ்பிரேஷனா இருக்கு. சோ அதாவது உங்களுக்கு கிளாசிக்கல் டான்ஸ் மட்டும் தான் பிடிக்குமா, இல்லாட்டி வேற டான்ஸ் கிளாசிக்கல் தவிர்த்து குச்சிப்புடி அந்த மாதிரி நிறைய டான்சஸ் இருக்கு? பரதநாட்டியம் தான் எங்களோட ஃபவுண்டேஷனை நாங்க ஃபிக்ஸ் பண்றோம். ஆனா இப்போ ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நாங்க அதுக்கேத்த மாதிரி நாங்க மாத்துவோம். ஆனா எங்களோட பரதநாட்டியத்தை கிளாசிக்கல் டான்ஸ். சோ கிளாசிக்கல் டான்ஸ் கூட சோபனா டான்ஸ் பார்த்துருப்பீங்க தானே? சோபனா மேமோட டான்ஸ் பார்த்துருப்பீங்க. அதையும் சோ அவங்கள பத்தி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்கு, கத்துக்கிறதுக்கு நமக்கு நிறைய இருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நாங்க ஒவ்வொரு விஷயமான ஒரு விடயம் கத்துப்போம். அதே மாதிரி இப்ப சோபனா மேம் சொல்லும்போது அவங்க கிட்ட கத்துக்கிறது நிறைய இருக்கும் இல்ல? ஆமா, நிறைய இருக்கு. டெஃபினெட்லி சோபனா மேம் அவங்க ஒரு பெரிய லெஜெண்ட். ஸோ அவங்கள பார்த்து நிறைய நாங்க கத்துட்டு தான் பண்ணியிருக்கோம். பட் ஆல்சோ லைக் நாங்க எல்லாருமே ஒருத்தர் பார்த்தும் கூட நாங்க நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கோம். ஏன்னா ஈச் ஒன் ஆஃப் அஸ் நாங்க வேற ஒரு டீச்சர்ஸ் கிட்ட நாங்க கத்துக்கிட்டு நாங்க வந்திருக்கோம். ஸோ நாங்க ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டைல் கொண்டு வரோம். ஸோ நாங்களே எங்களோட டீம்ல இருக்கிறவங்கள பார்த்தும் கூட நாங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆகும். அதே மாதிரி சோபனா, அதுக்கப்புறம் பத்மினி, வைஜெயந்தி மாலா அவங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்க மூலியமா தான் நாங்க இப்போ இங்க இப்படி ஆடிட்டு இருக்கோம். சோ அவங்க அந்த வழி கொடுத்ததுனால தான் நாங்க இப்படி இது ஆடி. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன பிளான் இருக்குது? இப்ப கிளாசிக்கல் டான்ஸ்க்கு பழகிட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கீங்க. சோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன பிளான்ஸ் இருக்குது? இதே மாதிரி பழகி நல்ல ஒரு பெரிய டீச்சர்ஸ் அப்படி ஆகணும் ஒரு பிளான் இருக்கா, இல்ல நிறைய பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்? இங்க நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்களே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் பார்க்கும்போது இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்க முகத்துல இருக்குது அந்த டான்ஸ்க்கான அந்த ரொம்ப. ஆமா, நாங்க எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்கு மேலேயே நாங்க டான்ஸ் ஆடி பழகி பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் பேர் இங்க டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பிளஸ் எங்களோட மெயின் இது என்னன்னா, நிறைய பேர் கிளாசிக்கல் டான்சிங் பரதநாட்டியம் அப்படின்னு சொன்னாலே அவங்க ஐயோ ரொம்ப போர் அடிக்கும், அங்க ஒரே மாதிரி ஆடுவாங்கன்னு. ஸோ எங்களோட நோக்கம் என்னன்னா, ஒரு பரதநாட்டியமா எப்படி வெளி உலகத்துல போய் எடுத்துட்டு வரலாம், அவங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்கலாம். ஸோ அதுல நாங்க ஒரு மியூசிக்ல வேற மாதிரி யூஸ் பண்ணி அந்த மாதிரி நாங்க எல்லாரும் பண்ணுவோம். பட் ஆனா நாங்க ஆடுறது அடிப்படையா பரதநாட்டியம் தான். ஆனா யூஸ் பண்ற மியூசிக்கோ நாங்க பண்ற ஸ்டைலோ என்ன கதை சொல்ல வரும் அது கொஞ்சம் மாறி மாறி இருக்கும். அதாவது அவங்க சொல்ல வர விஷயம் அதை மட்டுமே ஃபாலோ பண்ணிக்கலாம், வித்தியாசமா கொடுத்துட்டு வர. ஆமா, உண்மையில ரொம்ப குட் திங்ஸ். சோ எல்லாரும் ஃபைனலுக்கு ரெடியா? ஃபைனலுக்கு ரெடியா? அது கலா மாஸ்டர் பாக்குறதுக்காகவே நாங்க ஃபைனல்ஸ்க்கு ரெடி. பட் நாங்க பண்றது அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தென் ஓகே நம்ம ஃபைனல்ஸ்க்கு போவோம். பட் எல்லாத்தையும் மேபி கலா மாஸ்டர் பார்க்கலாம், நீங்க கலைக்கிற எல்லாத்தையும் பார்க்கலாம் மேபி. ஹாய் கலா மாஸ்டர். Anyway, I wish you good luck, girls. So thank you so much. So ready for that, okay? Yeah, thank you so much.
wonderful performance. Thank you. Yeah. Thank you so much. Nice costume. சூப்பரா இருக்கு உங்களோட பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கீங்க. So wish you good luck. Okay.